ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 42வது சங்கீதம் 5வது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? 42வது சங்கீதம் தேவனுடைய மனுஷனாகிய தாவீதினால் பாடப்பட்டது. சங்கீதங்கள் பொதுவாக தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த இக்கட்டுகளும் துன்பங்களும் நிறைந்த சூழ்நிலைகளின் பிரதிபலிப்பும், அவைகளின் நடுவிலே தேவன் அவர்களை எப்படி நடத்தினார் என்கிறவைகளின் அத்தாட்சியாகவும் காணப்படுகின்றது. தாவீது தன்னுடைய சோதனையின் நேரங்களில் உள்ளத்தில் மிகவும் கலங்கி தியங்கி போன ஒரு சந்தர்ப்பம் இங்கே நினைவு கூறப்படுகின்றது. இந்த சங்கீதத்தில் 2 முறை தாவீது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய் என்று தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து தானே கேள்வி கேட்ட சூழ்நிலையை பார்க்கின்றோம். அப்படி என்றால் தாவீதினுடைய உள்ளம் மிக அதிகமாக கலங்கி தியங்கி போயிருந்தது. யோபுவினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தால், யோபுவின் புஸ்தகத்தில் யோபு தன்னுடைய சொந்த வாயின் வார்த்தைகளினால் 6 முறை தன்னுடைய கலங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலையை குறிப்பிடுகின்றார். இன்னும் வேதாகமத்திலே ஏராளம் தேவனுடைய மனிதர்கள் உள்ளத்திலும் ஆவியிலும் கலங்கி தியங்கி போன சந்தர்ப்பங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த எல்லா இடங்களிலும் ஒருவரை கூட தேவன் கைவிடவில்லை, அவர்கள் வெட்கப்பட்டு போகவும் இல்லை. இதுதான் மிகப்பெரிய சாட்சியாக இருக்கின்றது. இந்த காலை வேளையில் ஒருவேளை உங்களுடைய உள்ளமோ மனதோ ஏதோ ஒரு காரியத்தில் கலங்கி போய் இருக்கக்கூடும், அல்லது உங்கள் ஆத்துமாவிலே மிகப்பெரிய கலக்கத்தோடு செய்வதறியாமல் நீங்கள் நிற்கக்கூடும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரை நோக்கி காத்திருங்கள், தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார். தாவீதின் கலக்கத்தை நீக்கி நன்மை செய்தவர், யோபுவின் கலக்கத்தை நீக்கி நன்மை செய்தவர், தேவ மனிதர்கள் எல்லாருக்கும் நன்மை செய்தவர், உங்களுக்கும் நன்மை செய்வார். செய்ய வேண்டியது ஒன்று, கர்த்தருக்கும் அவருடைய செயல்களுக்கும் காத்திருங்கள், மேன்மை அடைவீர்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தாவீது ஆத்துமாவிலே மிகவும் கலங்கி போன நேரத்தில் அவருக்கு நீர் உறுதுணையாக நின்று எல்லா கலக்கத்தையும் நீக்கி மனத்தெளிவை தந்து வாழ்க்கையில் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தது போல இந்த காலை வேளையில் யாரெல்லாம் கலங்கி தீயங்கி நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் நன்மை செய்யும்படி சர்வ வல்லமையுள்ள கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.